ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீன் லவர்ஸ்னால் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்ம டேஸ்டியான மாமியார் ஸ்டைல் பொரிச்ச மீன் குழம்பு. சீக்ரெட் மெத்தடோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மேரினேஷனுக்கு போகலாம். ஃபிஷ் மேலே 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நம்ம ஃபேமிலியில் இன்னும் சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போது இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எல்லா பீஸ்க்கும் மசாலா படுற மாதிரி பெரட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி பண்ணுவீங்கன்னு, டைரெக்டாக குழம்புல போடுவீங்களா இல்லை ஃப்ரை பண்ணி போடுவீங்களான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். இப்போது இந்த மீனை 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு ரெடி பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண விடுறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் மேரினேட் பண்ணி வச்ச மீன் பீசஸை போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முக்கியமான டிப், மீனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஆஃபாக தான் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் குழம்புல போடும்போது மீன் சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மீனை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்குறேன். அதோட வடகம் சேர்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு வடகம் சேர்த்தா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். இந்த அரோமா வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்க கிச்சனுக்கு வந்து என்ன சமையல்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஆனியன் சேர்க்குறேன். அதோட கருவேப்பிலை சேர்க்குறேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போது நான் ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளி, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கலவையை பேனில் ஊற்றுறேன். ஊற்றின உடனே நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சின்ன கொஷின், நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு, சென்னையா, மதுரையா, கோயம்புத்தூரா, திருச்சியா, சேலமா இல்லை வேறு ஏதாவது ஊரான்னு கமெண்ட்டில் உங்கள் ஊர் பேர் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ ஆல்ரெடி ஆஃப் ஃப்ரை பண்ணி வச்ச மீன் ஒவ்வொரு பீஸையும் மெதுவாக குழம்புல சேர்க்கலாம். மீன் சேர்த்த உடனே ரொம்ப கிளறிடாதீங்க. அப்படி பண்ணினா மீன் உடஞ்சிடும். இப்போ மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அப்படி பண்ணால் மீன் உடஞ்சிடும். இந்த 2 நிமிஷம் போதும். மீனோட சுவை குழம்புல நல்லா இறங்கிடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆஹா, செம அரோமா, கலர் பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மாமியார் ஸ்டைல் கானாங்கத்தை பொரிச்ச மீன் குழம்பு ரெடி. நிஜமாகவே சொல்லணுன்னா இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் மாமியார் தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹாப்பி குக்கிங்.